வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டர்னிப்னு சொல்கிற, நூக்கோல்னு சொல்கிற, ஷல்கம்னு சொல்கிற ஒரு வெஜிடபிள் சப்ஜியோட கறி தான் பார்க்க போகிறோம். சப்ஜி தான் ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது வந்து 2 டர்னிப், 2 தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நான் இப்போ வந்து குக்கரில் ஒரு 3-4 விசில் போல் விட போகிறேன். பெருசு பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் அல்லது அதை வந்து கிரேட் பண்ணி கூட தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, அப்படின்னா குயிக்காக ஆகிடும். நான் இந்த மாதிரி ஒரு குக்கரில் அதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கிறேன். எனி ஆயில் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து சீரகம் போடுறேன், கிமின், ஜீரா போட்டிருக்கிறேன். இது பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக்கு இதெல்லாம் போடலாம். அந்த டர்னிப்லையும் பார்த்திங்கன்னா அந்த நூக்கோல்லையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ போடுறது வந்து 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக், அதாவது இஞ்சி பூண்டு ஈக்குவலாக எடுத்துருக்கிறேன். அதை கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நான் போட்டு வதக்குறேன். பச்சை வாசனை போன பிறகு, வதங்கின பிறகு நம்ம வந்து இது கூட வந்து வெங்காயம், பச்சை மிளகா 2யும் வதக்கிடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு. ஆனால் தக்காளி வந்து கொஞ்சம் நான் பேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேஸ்ட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். நீங்கள் தனியாகவே கட் பண்ணி போடணுன்னா கூட போடலாம். இப்போ போடுறது வந்து ஆனியன் போடுறேன். ஆனியன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கணும். இதை காரத்துக்கு வந்து வெறும் பச்சை மிளகா தான் போட போகிறோம். அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம வந்து இதை ஒரு பொரியல் மாதிரி பண்ணுவோம், அல்லது ஒரு சாம்பாரில் தான் போடுவோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா டேஸ்டியாகவும் இருந்தது. செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்திக்கு, இட்லி, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாரி, இட்லிக்கு இல்லை, ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. விட்டமின் இ இருக்குது, விட்டமின் சி இருக்குது. அதனால் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆன்டி பாக்டீரியல்னு போட்டிருக்கிறாங்க. நான் அந்த ஸ்டொமக்குக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இது. இப்போ வந்து நான் வந்து டொமேட்டோ அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை போட்டிருக்கிறேன். அதையும் போட்டு இது பண்ணிடலாம். லிவர் ஃபங்க்ஷனுக்கு வந்து இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போடுறது வந்து 1/2 டீஸ்பூன் வந்து சீரக பொடி போடுறேன், ஜீரா பவுடர் போடுறேன். இப்போ போடுறது வந்து 1 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர், மல்லி பொடி போடுறேன். தனியா பவுடர் போடுறேன். கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த காய்கறியை சேர்த்துடலாம். டர்னிப்பை பாயில் பண்ணி வச்சதை. ரொம்ப நேரம் ஆகாது இது செய்கிறதுக்கு. செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சிம்பிள் ஈஸி டு மேக் ரெசிபீஸ்லாம் என்னோட சேனலில் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல்.